கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 13,000 கோடி கடன் பெற்று மோசடி செய்த பிரபல வைர வியாபாரி மெகுல் சோக்சி பெல்ஜியத்தில் கடந்த சனிக்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் முயற்சியில் சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த தகவலை நேற்றே ஸ்கூப் நியூஸாக கோலாஹலாஸ் டிவியில் நாம் கொடுத்திருந்தோம். தமிழகத்திலேயே இது குறித்து ஸ்கூப் கொடுத்த முதல் யூடியூப் சேனலும் கோலாஹலாஸ் டிவி தான். ஒரு முக்கியமான ஸ்கூப் நியூஸ். மெகுல் சோக்சியை பெல்ஜியம் போலீசார் கைது செய்துள்ளனர். எனவே பெல்ஜியத்திலிருந்து அவரை நாடு கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வர மோடி அரசு சட்ட ரீதியிலான அனைத்து முயற்சிகளையும் தொடங்கி இருக்கிறது. இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபரும் வைர வியாபாரியுமான மெகுல் சோக்சி மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 13,000 கோடி கடன் பெற்றார். ஆனால் அதை திருப்பி செலுத்தாமல் 2018ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை, சிபிஐ ஆகியன வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. 65 வயதாகும் மெகுல் சோக்சி பொருளாதார குற்றவாளியும் வங்கி மோசடியில் ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றவருமான நீரவ் மோடியின் மாமா ஆவார். கரீபிய நாடான ஆன்டிகுவாவில் 2.5 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலுத்தி குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய சோக்சி கடந்த 2021ஆம் ஆண்டு டொமினிக்கன் குடியரசு நாட்டுக்கு தப்பினார். அங்கிருந்து ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்துக்கு சென்று அங்கு தஞ்சமடைந்தார். அவரது மனைவி பிரீத்தி பெல்ஜியம் குடியுரிமை பெற்றவர். இதனால் மெகுல் சோக்சியும் அந்நாட்டில் தற்காலிக குடியுரிமை பெற்றார். பெல்ஜியத்தில் கடந்த 6 மாத காலமாக சோக்சி தங்கி இருக்கிறார். தற்போது பெல்ஜியம் மருத்துவமனையில் இரத்த புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வரும் மெகுல் சோக்சி உயர் சிகிச்சைக்காக சுவிட்சர்லாந்து செல்ல திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் சோக்சியை பெல்ஜியம் காவல்துறை அதிகாரிகள் கடந்த 12ஆம் தேதி கைது செய்தனர். அவரை பெல்ஜியம் போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர். மெகுல் சோக்சிக்கு எதிராக மும்பை நீதிமன்றம் 2018 மற்றும் 2021ஆம் ஆண்டில் 2 பிடிவாரண்டுகளை பிறப்பித்துள்ளன. அதை சுட்டிக்காட்டி அவரை கைது செய்ய இந்தியா தரப்பில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் சோக்சி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை நாடு கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கையை சிபிஐ அதிகாரிகள் தீவிரப்படுத்தி உள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்திய உளவாளிகள் சோக்சியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அவரது ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிறது. இவற்றுடன் பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் பேசி சோக்சியை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான பணிகளில் பெல்ஜியத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் பெல்ஜியம் நீதிமன்றத்தில் மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் முன்ஜாமீன் பெறும் முயற்சியில் சோக்சி ஈடுபட்டு இருக்கிறார். மெகுல் சோக்சியை இந்தியாவுக்கு நாடு கடத்துமாறு கடந்த 2024 செப்டம்பர் மாதமே இந்திய அதிகாரிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவரது உடல்நிலை பயணத்துக்கு ஒத்துழைக்காது என்று தெரிவித்தனர். சிகிச்சைக்காக ஆன்டிகுவாவிலிருந்து பெல்ஜியத்துக்கு விமானத்தில் வர முடியும் என்றால் இந்தியாவுக்கு மட்டும் ஏன் வர முடியாது என்று இந்திய தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இந்தியாவிலும் அவருக்கு சிறப்பான சிகிச்சை வழங்கப்படும் என இந்திய தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் சோக்சியின் வழக்கறிஞர்கள் அதை ஏற்கவில்லை. இதற்கு முன் 2021ஆம் ஆண்டே இந்திய உளவாளிகளிடம் சிக்கி நூலிழையில் தப்பித்தார் சோக்சி. அது ஒரு த்ரில்லர் போல பரபரப்பாக இருக்கும். அதையும் பார்த்து விடுவோம். 2021 மே 23ஆம் தேதி மாலை 5:15 மணியிலிருந்து ஆன்டிகுவாவில் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. மெகுல் சோக்சி திடீரென்று ஆன்டிகுவாவிலிருந்து காணாமல் போனார். அன்றைக்கு ஜாலி ஹார்பர் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து காரில் கிளம்பினார் சோக்சி. அதன் பிறகு அவர் காணாமல் போனார். ஆன்டிகுவா போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்க தொடங்கினர். சோக்சியை தேடி அலைந்த ஆன்டிகுவா போலீசார் அவரது காரை கடற்கரை பகுதியில் இருந்து மீட்டனர். மொபைல் டவர், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஆகியவற்றை வைத்து சோக்சியை கண்டுபிடிக்க நினைத்த முயற்சிகள் தோல்வி கண்டன. ஆன்டிகுவா விமான நிலையங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அதிலும் துப்பு துலங்கவில்லை. ஆன்டிகுவா என்பது ஒரு தீவாகும்.
எனவே அவர் படகு மூலம் தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. அவரை காணாமல் போன நபராக அறிவித்து இன்டர்போல் நோட்டீஸ் விடுத்தது ஆன்டிகுவா அரசு. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி கம்யூனிஸ்ட் நாடான கியூபாவுக்கு தப்பிச் செல்ல சோக்சி முயன்ற போது டொமினிகாவில் உள்ள டாகேரி என்னும் இடத்தில் டொமினிக்கன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்று கூறப்பட்டது. டொமினிக்கன் குடியரசு ஆன்டிகுவாவுக்கு 100 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கிறது. இதற்கிடையில் ஆன்டிகுவா பிரதமர் காஸ்டன் ப்ரவுன் ஒன்றை கூறினார். அது என்னவென்றால், மெகுல் சோக்சி தன் காதலியுடன் டொமினிகாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது டொமினிகா போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்று கூறினார். அதோடு மட்டுமின்றி சோக்சியை டொமினிகாவிலிருந்து நேரடியாக இந்தியாவுக்கு அனுப்பிவிடுமாறும் டொமினிகன் அரசை அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் இன்னொரு கோணத்திலும் சோக்சி கைது விவரிக்கப்பட்டது. ஆன்டிகுவாவில் மெகுல் சோக்சி வாக்கிங் போகும்போது ஒரு பெண் பழகி வந்ததாகவும், அவர் பெயர் பார்பரா என்றும், அந்த பெண் 2021 மே 23 ஆசை வார்த்தைகள் கூறி தன்னுடைய பிளாட்டுக்கு சோக்சியை அழைத்து சென்றதாகவும், அங்கு ஏற்கனவே இருந்த குண்டர்கள் அவரை தாக்கி டொமினிகாவுக்கு கடத்தியதாகவும் கூறப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் இந்திய உளவு ஏஜென்ட்டுகள் இருந்தார்களா என்பது தெரியாது. சோக்சி தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருந்தன. அவரது கன்னம், கைப்பகுதிகள் கன்னி போய் சிவந்து அடிவாங்கிய தடத்துடன் இருந்தன. அப்போது இந்த செய்தியை வெளியிட்ட இந்தியா டுடே இணையதளம் கம்பிகளுக்கு பின்னால் வீங்கிய கன்னத்துடன் இருக்கும் சோக்சியின் படத்தை வெளியிட்டது. அதே நேரம் பெண் தோழியுடன் சோக்சி மாயமானார் என்கிற தகவலை சோக்சியின் மனைவி பிரீத்தி மறுத்தார். பார்பாரா என்கிற பெண்ணை நாங்கள் அறிவோம், ஆனால் மீடியாக்களில் காட்டப்படும் பார்பாரா உண்மையான பார்பாரா அல்ல, அவர் வேறு ஒருவர். இதில் ஏதோ சதி உள்ளது. காதலியுடன் சோக்சி சென்றார் என்று கூறுவதற்கு காரணம், தன் சுய விருப்பத்தின் பேரில் ஆன்டிகுவாவை விட்டு சோக்சி வெளியேறினார் என்று காட்டுவதற்காகத்தான். இதில் உண்மை இல்லை. இந்திய உளவு அமைப்புகளின் கைவண்ணம் இருக்கிறது என்றார் பிரீத்தி. எங்கள் நாடு ஆன்டிகுவா, அங்கு சோக்சி திரும்ப வேண்டும், இந்தியாவுக்கு அவர் செல்ல மாட்டார் என்றும் சோக்சியின் மனைவி பிரீத்தி கூறினார். இந்நிலையில் சோக்சியை அலாக்காக தூக்கி இந்தியாவுக்கு கொண்டு வர சிபிஐ, அமலாக்கத்துறை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் 6 பேர் டொமினிகாவில் அப்போது முகாமிட்டனர். அவர்களில் வங்கி முறைகேடுகளை புலனாய்வு செய்வதில் நிபுணரான சிபிஐ பெண் அதிகாரி சாரதா ரவுத்தும் இருந்தார். மெகுல் சோக்சியின் முறைகேடு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் டொமினிகாவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அந்த ஆவணங்களை தனி விமானத்தில் அனுப்பி வைத்தது இந்தியா. சிறிய ரக A7 CEE என்கிற கத்தாரை சேர்ந்த தனியார் விமானம் டெல்லியில் இருந்து 2021 மே 28 பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு டொமினிகாவின் டக்ளஸ் சார்லஸ் விமான நிலையத்துக்கு சென்று சேர்ந்தது. 2021 ஜூன் 2 நீதிமன்றத்துக்கு வராமல் தன் வழக்கறிஞர் மூலம் வாதிட்ட மெகுல் சோக்சி ஜூன் 3 சக்கர நாற்காலியில் அமர்ந்து நீதிமன்றம் வந்திருந்தார். அவருக்கு துணையாக, உதவியாக அவரது சகோதரர் சினுபாய் சோக்சி உடன் இருந்தார். அவருடன் டொமினிகாவின் எதிர்க்கட்சி தலைவர் லெனாக்ஸ் லிண்டன் காணப்பட்டார். அவர் இந்தியாவில் உள்ள பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர்களுக்கு நண்பர் என்று அறியப்பட்டவர். இந்தியாவுக்கு மெகுல் சோக்சியை திருப்பி அனுப்புவது தொடர்பான வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது டொமினிக உயர் நீதிமன்றம். சோக்சி வழக்கு காலவரம்பின்றி ஒத்திவைக்கப்பட்டதால் அங்கு சென்றிருந்த இந்திய அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் நாடு திரும்பினர். டொமினிகாவின் மெல்வில்லி ஹால் விமான நிலையத்திலிருந்து 2021 ஜூன் 6 தனி விமானத்தில் அவர்கள் தாயகம் கிளம்பினர். இதன் மூலம் 2021 கைதாகி இருக்க வேண்டிய சோக்சி நூலிழையில் தப்பித்தார். இந்த முறை சோக்சி தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. தஹாவூர் ராணாவை போல சோக்சியும் இந்தியாவுக்கு இழுத்து வரப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.